Krishna Prabhu. 1.1.3. எஸ் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தண்டத் பிரணாமம். யாரு ஆன் பண்ணிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர்? எல்லார்கிட்டயும் புக் இருக்கா? எழுதிருக்கீங்களா? Yes, Prabhu. Yes, Prabhu. Adiyan பண்றோம் Prabhu. Repeat பண்றோம் Prabhu. பண்றீங்களா? சரி, நான் சொல்லுங்க. நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் நிகம கல்பதரோ கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் சாரி சுகமுக அமிர்த திரவ சம்யுதம் திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ முஹுரஹோ ரசிகா பவி பாவகாஹ புவி பாவுகாஹ. பாவுகாஹ. ஓகே, ஃபைன். ஓகே, ரசராணி ஆன் பண்ணிக்கோங்க. ரக்ஷிதா, நீ கூட ரெடியா இருந்துக்கோ. என்ன உன்னையும் கூப்பிடுவேன். சரி. நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் வாலண்டியர் பண்ண போறீங்க? இன்னும் ஒரு ஆளு. நான் பண்றேன் பிரபு. ஓகே. நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. முஹுரஹ ரசிகா புவி பாவுகாஹ. முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. முஹுர் அஹா ரசிகா அஹா இல்ல, புவி அஹோ. அதுக்குதான் நான் ஓகே. ரிப்பீட்டும் பண்ணேன். முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. முஹுர் அஹோ ரசிகா புவி பாவுகாஹ. ஃபைன், தேங்க்யூ. கீதா மாதாஜி. Prabhu. யா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா படிச்சிருங்க மாதாஜி. Hare Krishna, Prabhu. சரிப்பா. Nigama kalpataror kalitam phalam sukhamukat amrita drava samyutam pipata bhagavatam rasamalayam muhur aho rasika bhuvi bhavakaha. கடைசி இந்த லைன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. முஹூர் அஹோ ரசிகா புவி பாவுகாக. ரெண்டு ஹா வருது அதுல. பாவுகாக. ஒரு Thank you, கால். ma'am. ஓகே. பாவுகாக. நாலாவது எஸ். சிவானி மாதாஜி வந்திருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பாடுங்க மாதாஜி. நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாக. முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாக. தேங்க்யூ. கரெக்டா தான் சொன்னீங்க. சும்மா ராகத்துக்கு தான் சொன்னேன். யூ ஆர் ரைட். நத்திங் ராங் இன் இட். பாப்போம் மோகன பிரியா மாதாஜி என்ன ராகம் போட்டிருக்கான்ட்டு இதுக்கு. அதுல இருந்து நம்ம ஒண்ணு பிடிப்போம். சொல்லுங்க மோகனா மாதாஜி.
निकमकल्पतरोर्गलितं फलं शुकमुख अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुकुरघोरसिक भुवि पावुकाः. हरे कृष्ण. ரஷிகாலாம் இல்ல, ரசிகா. இனி அந்த ஷா கொஞ்சம் எல்லாத்துலயுமே ஷா போட்டுக்கிறீங்க. ரசிகா அப்படி வரணும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க லாஸ்ட் லைனு. मुकुरघोरसिक भुवि पावुकाः. रसिका. ரசிகா நெடில். முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. ஒரு வாட்டி ஓகே ட்ரை பண்றேன். मुकुरघोरसिक भुवि पावुकाः. ரசிகா இன்னும் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். ஓகே ஃபைன். லக்ஷ்மி மாதாஜி உடம்பு சரியில்லையா? சொல்லுங்க. निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखातमृतद्रावसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि पावुकाः. செகண்ட் லைன் படிங்க. सुगमुखात् अमृतद्राव संयुतं. இன்னொரு வாட்டி. सुगम சு கிடையாது, சுக. शुक சுகமுகா अमृत द्राव संयुक्तम. திராவ கிடையாது, திரவ தான் அது. द्रव संयुक्तम. ஃபுல்லா சொல்லுங்க. सुख मुख अमृत द्रव संयुक्तम. சுக முகா ஏன் குறைக்கிறீங்க? முகாது, சுக முகாத். सुग मुखात अमृत द्रव, सुग मुखात अमृत द्रव संयुक्तम. வெரி குட், வெரி குட் மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். எஸ் ஸ்ரீகலா மாதாஜி ரொம்ப ஆவலோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகாமுகாதம்ருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகூர் அகோரசிகா புவி பாவுகாக. செகண்ட் லைன் சொல்லுங்க. சுகமுகாதம்ருத கிடையாது, சுக சுக சுக. ஆமா சுக இல்லையா? கரெக்ட் தானே? சுக வருதா சுக வருதா? ஒன் செகண்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எஸ் சுக. ஆமா சுக தான் வருது. சுகதேவ். சுகதேவ் தான், சுகதேவ் கோஸ்வாமி கிடையாது, சுகதேவ் கோஸ்வாமி. கொஞ்சம் ஷா போட்டுக்கோங்க சரியா? ஓகே. சுகமுகாதம்ருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகூரகோ ரசிகா புவி பாவுகாக. தேங்க்யூ ஹரிபோல். ஸோ நம்ம கொஞ்சம் மீனிங் பார்த்துட்டு திருப்பி மிச்சம் இருக்கிறவங்க பாடலாம். ஓகே ரக்ஷிதா, நீ பண்றேன்னா பண்ணிட்டு போயிடு. யா யூ கேன் டூ திஸ். Okay, Prabhu. निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. Excellent, excellent, excellent. Very good. Beautiful. No mistakes. Absolutely fantastic. ஜெய் ஹோ. உங்க வாத்தியார் பேரை நீ காப்பாத்திட்ட, சங்கமாணி பிரபு பேரை. நைஸ். ஓகே நம்ம கொஞ்சம் மீனிங் பார்ப்போம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க பாடலாம். ஓகே நிகம கல்பத்தரோர் கலிதம். நிகம அப்படின்னு சொன்னா வேதங்களை வந்து குறிக்கிறது. கல்பத்தரோர் கல்ப விருட்சம், கல்ப மரம், டிசைர் ட்ரீ இங்கிலீஷ்ல சொன்னா. இது வந்து என்ன சொல்றது, அதுக்கு கீழே இருந்து நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ வேதம் வந்து ஒரு கல்ப விருட்சம் மரமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பாகவதம் வந்து கலிதம் பலம், அந்த மரத்துல இருக்கக்கூடிய மிகவும் இயற்கையா நேச்சுரலா ஆர்கானிக்கா பழுத்த பழம். இந்த சூடு வச்சு புகை போட்டெல்லாம் பழுக்கல, மருந்து வச்செல்லாம் பழுக்கல, நேச்சுரலா கலிதம் பலம். ஓகே ஸோ இந்த ஸ்லோகம் எதை பத்தி பேசுறது அப்படின்னு சொன்னா, பாகவதத்தோட
ஸ்வீட்னஸை பத்தி சொல்லுது. பாகவதத்தோட இனிமையை பத்தி இது வந்து பேசுறது. ஓகே, இன்ஃபேக்ட் இதுல வந்து ஒரு வேண்டுகோளே விடுறாங்க. அது கடைசி லைன்ல வரும். ஓகே, ஸோ நிகம வேதம் கல்பத்தரோ, இந்த கல்பவருஷ மரங்கள், கலிதம் ஃபலம், ஃபலம்னா பழம், கலிதம் பழம்னா நல்ல பழுத்த பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? இப்போ வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா கிளைகள் இருக்கும், இலைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் ஜென்ரலா அதோட எண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாங்காய் மரமோ பலா மரமோ எடுத்தீங்கன்னா இலை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அதோட பழம் தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? ரொம்ப வேண்டி எல்லாரும் விரும்பி எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அத மாதிரி இந்த வேதத்துல நிறைய விஷயங்களுக்கு தர்ம, அர்த்த, காம, அதுக்கப்புறம் ஞான யோகம், அந்த தர்மம், இந்த தர்மம், பிராமண தர்மம், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, இந்த வேதத்துல அதுதான் இந்த மரத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு கிளைகள், இலைகள், அந்த மாதிரிலாம். ஆனா அதுல ஒரு பழம் ஒண்ணு காய்ச்சிருக்கு. அந்த பழம் என்னது? அது வந்து இந்த பாகவதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த கல்பத்தரோர் அப்படின்றது இந்த வேதங்கள், இந்த லிட்ரேச்சர் எல்லாத்தையும் குறிக்கிறது. அதுல இருக்கக்கூடிய ஒரு பழுத்த பழம் என்னது? இந்த இது. ஓகே, ஸோ நீங்க பகவத்கீதா 15:15 கூட பார்த்துருக்கலாம். வேதை சர்வர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். வேதத்து மூலியமா அறியப்பேண்டவனே நான் தான், அதை வகுத்தவன் நான் தான், அதை அறிந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ வேதத்துல நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றோம் இன்னைக்கு இல்லையா? பட் உதாரணத்துக்கு நம்ம கல்யாணம் கூட எடுத்துக்கோங்களேன், அது கூட ஒரு ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி தான். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பலநோக்கு செயல் இல்லையா? அப்ப அந்த பலநோக்கு செயல்படி நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கல்யாணம் பண்றதுக்கு இந்த மந்திரம் சொல்லணும். ஓகே, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்தது எப்பண்டா ஹனிமூன் போன்னு 2 பேரும் ஓடி போறதுக்கு ரெடியா இருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? இங்க வேதேஷ சர்வேர் அகமேவே வேதியோ எங்க போச்சு? இதனால அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணர் இந்த வேதத்தால. இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேத மந்திரங்கள்லாம் ஒழிச்சு எல்லாம் பண்றோம். எத்தனை பேர் அதுல வந்து கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கிறாங்க? இல்ல கிருஷ்ணான்னு ஒரு வார்த்தையாவது சொல்றாங்க? ஒருத்தருக்கும் கிடையாது. கரெக்டா? சோ இந்த வேதத்துல நம்ம அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணரு அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணரே சுயம் சொல்றாரு. அதே மாதிரி இந்த கல்பவருஷம் போன்ற இந்த வேதிக் லிட்ரேச்சர்ல எல்லாத்துலயும் அந்த பழுத்த பழம் வந்து இந்த பாகவதம், அது கிருஷ்ணரை பத்தி சொல்ல போகிறது. சரிங்களா? அடுத்தது சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். சுகமுகாத் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமியோட வாயில இருந்து அமிர்தம், அமுதம், அமுதம் நிலவே நீ அருகில் வராததேனோ, அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஓகே, சோ அமிர்தம் இஸ் அமுதம், திரவ சம்யுதம். சம்யுதம் அப்படின்னா நிறைஞ்சு இருக்கு, ஃபுல்லா இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. என்ன இருக்கு? அமிர்தம். திரவ, திரவனா லிக்விடா இருக்குது. ஒரு பழம் எப்படி இருக்கும்? பழம் வந்து சாலிடா தானே இருக்கணும், கரெக்டா இல்லையா? அது எப்படி லிக்விடா இருக்கும்? திரவன் எல்லாம் போட்டிருக்கு. போன லைன்ல பழம்னு போட்டாங்க, இந்த லைன்ல திரவம்னு போட்டிருக்காங்க. நீங்க ஒரு சில மாம்பழம், இப்ப மாம்பழ சீசனு, நல்ல ஒரு பழுத்த மாம்பழத்தை அப்படியே கட் பண்ணுங்களேன், அப்படியே ஜூஸா கொட்டும். நீங்க அதை எடுத்து இப்படி ஒரு கடி கடிக்கும் போதே 4-10 சொட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் சிந்தி இருக்கும். அப்புறம் அம்மா திட்டுவாங்க. நடக்கிறதா இல்லையா? நல்ல கரெக்டா கனிஞ்ச ஒரு பழம் அப்படி கடிக்கும் போதே அதை நம்ம சில டைம் என்ன ஆகும்னா, அம்மா நீட்டா கட் பண்ணி வச்சிருப்பா. ஓகே, எனக்கு என் பொண்டாட்டி அப்படி நீட்டமா கட் பண்ணி வச்சிருப்பா. நம்ம அதை எடுப்போம், எடுக்கும் போதே அதுல கொஞ்சம் பெண்டாகி ஒரு 4 சொட்டு ஜூஸ் கொட்டிடும். அவ்வளோக்கும் அந்த ஜூஸ் ஃபுல்லா இருக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த பாகவதம்ன்ற ஒரு பழம் அப்படியே ஃபுல் ஆஃப் ஜூஸ் தான். ஜென்ரலா ஒரு பழம் பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? கொட்டை இருக்கும், மேல தோல் இருக்கும். நம்ம தோலை சீவணும், இல்ல தோலை சிலது கசக்கும், சிலது இதா இருக்கும். உள்ள அதுக்கப்புறம் கொட்டை இருக்கும், அதை வேற நம்ம தனியா நீக்கணும். ஆனா இந்த பழம் பார்த்தீங்கன்னா, இந்த பாகவதம்ன்ற பழம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஒரு பழம் தோலே இல்லை, கொட்டையே இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நல்லா அப்படியே ஊத்தாதா, அப்படியே ஃபுல் ஆஃப் ஜூசஸ். அதுதான் சம்யுதம். கம்ப்ளீட்லி filled with ஜூஸ், திரவ லிக்விடா இருக்குது. மீன்ஸ் லைக் அது சாலிட் தான், அது பழம் தான், ஆனா
அப்படியே அது என்னது அடுத்த செகண்ட் அது ஜூஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த மாதிரி இட் இஸ் ஃபில்டு வித் ஜூஸ். இட் இஸ் ஃபில்டு வித் ஜூஸ். ஸோ சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். இந்த பழம் இந்த சுகதேவ் கோஸ்வாமியால, சுகதேவ் கோஸ்வாமின்றவர் ஒரு கிளி, நீங்க ஏற்கனவே தெரியும். அவரோட பூர்வ ஜென்மம் வந்து அவர் வந்து ராதாராணியோட கிளியா இருந்தவங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க வந்து சிவபெருமான் கைலாசத்துல போய் அங்க பாகவதம் கேட்டு அவர் அங்க இருந்து துரத்த வியாசதரோட மனைவியோட வயிற்றுல உள்ள போய் திருப்பி வியாசர் அவங்க மனைவி 16 வருஷமோ என்னமோ வயிற்று அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கா. சுகா நான் வரவே மாட்டேன், வெளியில வந்தா என்ன மாய பிடிச்சுக்குன்னு வரல. அதுக்கப்புறம் வியாசதேவர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு, நீ வெளில வந்தாலும் உனக்கு ஒன்றாவது, நீ வாடா அப்படின்னதுக்கு அப்புறம் சுகதேவ கோஸ்வாமியோட அப்படிப்பட்ட அந்த சுகதேவ கோஸ்வாமி ராதாராணியோட கிளி இந்த பழத்தை வந்து கடிக்குது. பாகவதத்தை வந்து பரிஷத்துக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் மேல் உலோகத்துலலாம் சிவபெருமான் அந்த மாதிரி ஹையர் லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா எப்போ இது வந்து பூமிக்கு வருது, சுகா வந்து கடிக்கிறான். சுகாவை கடிச்சதுக்கு அப்புறம் வியாசதேவர் கூட சொல்லியிருக்காரு இந்த பாகவதத்தெல்லாம். ஆனா என்னைக்கு அது வந்து சுகதேவால சொல்லப்படுகிறதோ, பரீட்சத்துக்கு சொல்லிச்சோ, அது வந்து இந்த பழம் கிளி கடித்த பழம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கிராமத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிளி கடிச்சது அணில் கடிச்ச பழம்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் அடிதடி போடுவாங்க. காலையில ஸ்கூலுக்கு போற பசங்கள்லாம் எங்க வீட்டு தோட்டத்துக்கு வருவாங்க. அண்ணா ஒண்ணு தூக்கி போடுங்கண்ணா, அண்ணா ஒண்ணு தூக்கி போடுங்க. நாங்க அதெல்லாம் தின்ன மாட்டோம். இது என்ன அணில் கடிச்சு பாதி தான் இருக்குது எனக்கு. ஆனா அவங்க அதை கேட்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அணில் கிளியெல்லாம் கடிச்ச ஒரு பழம் வந்து ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். ஸோ அது மாதிரி ஏற்கனவே இது ரொம்ப சுவையான ஒரு பழம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜூஸா இருக்கக்கூடிய ஒரு பழம். அதை இப்ப என்ன ஆயிடுறது, சுகமுகாத் இந்த சுகதேவ் கோஸ்வாமி வேற கடிச்சிடுறாரு. அது இனியும் ரொம்ப இனிமையாக போயிடுறது. இது ரெண்டாவது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்னது, வேதம் வந்து ஒரு கல்ப விருட்சம், அதுல பழுத்த பழம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அது என்ன ஆகிறது, இப்ப இந்த சுகா வந்து கடிக்கிறதுனால ஃபுல்லா அமிர்தமா, ஃபுல்லா நெக்டேரியானா, ரொம்ப டேஸ்டியா, சும்மா ஜூஸ் ஃபில்டு திரவ சம்யுத்தம், அப்படியே ஜூஸியா, அப்படியே ஃபுல்லா லிக்விடா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது பிபத பாகவதம் ரசமாலயம். நீங்க பார்த்திருப்பீங்க, பிபத்தே ராம ரசம் பிபத்தே. அதே மாதிரி நம்ம குலசேகர ஆழ்வாரோட இந்த பாட்டுல கூட வரும், முகுந்தமாலா கூட வரும், பிபரே ராமரசம். ஓகே. சோ பிபரே அப்படின்னா குடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே. சோ இங்க என்ன சொல்றாங்க, பிபத பாகவத ரசமாலயம், நீ இந்த பாகவதத்தை குடி. இது எப்படிப்பட்டது, ரசமாலயம். ரசம்னா என்ன, நம்ம வீட்டுல வைக்கிற ரசம் இல்லையா, மிளகு ரசம், தக்காளி ரசம், பைனாப்பிள் ரசம் எல்லாம். ஸோ ரசம் அப்படின்னா ரசம்னா டேஸ்ட், மெலோ அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்ப நம்மளுக்கு ஏகப்பட்ட சுவை இருக்கு இல்லையா. பாவைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சுவை, பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சுவை இருக்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு ஒரு சுவை இருக்கிறது, அதுக்கப்புறம் என்ன சுண்டைக்காய்க்கு ஒரு சுவை இருக்கு, பாயசத்துக்கு ஒரு சுவை இருக்கு, நிறைய சுவைகள் இருக்கு இல்லையா. நெல்லிக்காய்க்கு ஒரு சுவை இருக்கு. அது மாதிரி இந்த பாகவதம் வந்து எல்லா வகையான சுவையும் அதுக்குள்ள இருக்கான். இட் இஸ் அ ஆலயம் அப்படின்னா இட் இஸ் அ இருப்பிடம், களஞ்சியம், ரிசர்வாயர். எப்படி ஒரு டேம் வந்து அப்படியே எல்லா தண்ணியும் தேக்கி வச்சிருக்கு, அத மாதிரி இந்த பாகவதம் ரசமாலயம். எல்லா ரசங்களும், நீ என்னென்ன ரசம் கேட்கிற எல்லா ரசமும் இருக்கு. இது ஒன்லி சிங்கரா ரசம் மட்டும் கிடையாது, இதுல வீர ரசம் இருக்கு, ஹாசிய ரசம் இருக்கு. என்ன ரசம் நீ கேட்குறியோ, என்ன ருச்சி நீ கேட்குறியோ, என்ன டேஸ்ட் கேட்குறியோ அந்த மாதிரி. உதாரணத்துக்கு நம்ம படங்கள் இருக்கு, படம் என்ன இருக்கு, ஒரு சிலது பேய் படம் இல்லையா, ஹாரர் மூவி, ஒரு சிலது காமெடி மூவி, ஒரு சிலது லவ் மூவி இல்லையா. இப்போ ரீசெண்டானா லவ் டுடே அந்த மாதிரிலாம் வந்திருக்குது லவ் படம். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டு குத்து சுட்டா ஒரே துரந்தர் மாதிரி ஒரே டிமில் டிமில் சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. கரெக்டா. இந்த பாகவதத்துல எல்லாம் இருக்குது, ஆன்மீகமான என்னென்ன ரசங்கள் இருக்கோ அது அத்தனையும் இருக்கக்கூடியது இந்த பாகவதம். அதனால இத குடி அப்படின்ட்டாரு. ஏன்னா ஏன் குடிக்கணும், போன லைன்லயே சொல்லிட்டாரு, திரவ சம்யுத்தம், இட் இஸ் ஃபில்டு. திரவம், திரவம்னா லிக்விடுன்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல கூட திரவம் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா இல்லையா. திரவம்னா லிக்விட் அர்த்தம் தமிழ்ல. சோ திரவ சம்யுத்தம். ஆமா, திரவம்னா லிக்விடுமா, எங்க திரவம்னா லிக்விடா சாலிடாங்க,
அனுக்கலாம் மாதாஜி. திரவம். திரவம் லிக்விட். மாதாஜி இப்போ பொண்ணு வந்து கொரியா படிக்கிறா, அதனால அனுக்கலாம் இப்ப கொரியா படிக்க ஆரம்பிச்சா தமிழ் மறந்துட்டேன். ஹரியோம் தத்சத். சோ திரவம். சோ அத வந்து இங்க என்ன சொல்றாங்க, பிபத்த குடி, அந்த ரசத்தை நீ குடி. எல்லா வகையான ரசமும் இருக்கு. பாகவதம் இஸ் அ ரிசர்வர் ஆஃப் ஆல் த ரசாஸ். எல்லா ரசமும் இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குடிக்கிறதுக்கு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு வரட்டு படிப்பு கிடையாது. மற்ற புக்குகள் படிக்கிற மாதிரி ஒரு வரட்டா அப்படியே போர் அடிக்கும், ஆனா படிச்சுதான் ஆகணும், இது நல்லது, வேற வழி இல்லை அப்படின்றது மாதிரி இல்லை. மருந்து எடுத்துக்கோங்க, வேற வழியில குடிச்சுதான் ஆகணும், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஒரு சில மருந்து குழகுழான்னு இருக்கும், ஒரு சில மருந்து கெட்ட வாடை அடிக்கும், ஒரு சில மருந்து என்ன சொல்றது கசக்கும் இல்லையா. ஆனா வேற வழியில நம்ம என்ன பண்ணுவோம், மருந்து உடம்புக்கு நல்லது குடிப்போம் இல்லையா. பட் நீங்க ஒரு ரசம் குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாயசம் குடிக்கிறதா இருக்கட்டும், அது என்ன பண்ணுவீங்க, வேற வழியில நான் ரசம் குடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ரசம் குடிப்பீங்க. இல்ல ஒரு வழியில நான் பாயசம் சாப்பிடணும் அதனாலயா சாப்பிட்டீங்க, இல்லையா, ரசிச்சு எல்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பாகவதம் மட்டும் நீங்க ரசிச்சு படிக்கலாம். ஓகே. சோ இங்க அவங்க என்ன சொல்றாங்க, பிபத பாகவத ரசமாலயம், நல்லா ரசிச்சு படி, இந்த பாகவதத்தை நல்லா ரசிச்சு பண்ணு அப்படின்ட்டு. என்ன நல்ல ரசிகன், அது என்ன பாட்டது ரவிச்சந்திரன்? நல்ல ரசிகன். அதுக்கெல்லாம் இன்னொரு பாட்டை எடுத்து கொடுக்குறேன். என்னது, நான் ரசிகனும் இல்லை, நல்ல கவிஞனும் இல்லை, காதல் என்னும் பேரில். ஓகே. சோ நீ ரசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு படம் பாக்குற, நல்லா ரசிச்சு பாக்குற, கரெக்டா இல்லையா. இப்ப நீங்க ஒரு துணி கடைக்கு போறீங்க, வேண்டாம் வெறுப்பா போறீங்க, நல்லா ரசிச்சு ரசிச்சு முதல் மாடியில போவோம், 3வது மாடியில ஏறுவோம், திருப்பி 3வது மாடியில வருவோம், அப்படியே பிரிச்சு பிரிச்சு எவ்வளவு பார்த்தாலும் சந்தோஷம், கரெக்டா இல்லையா. ரசிச்சு ரசிச்சு பாக்குறீங்க, வேண்டாம் வெறுப்பா பாக்குறீங்க, அந்த புருஷ மூஞ்சியை தான் பார்க்கணும், அந்த டைம்ல பெஜாரா இருக்கும். பட் நீங்க ரசிச்சு அந்த பறவைகளை பாக்குறீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பாகவதம்ன்றது ரசிச்சு, அவ்வளவும் நெக்டர், அவ்வளவும் இனிமை, அதுல கொட்டையும் கிடையாது தோலும் கிடையாது, அப்படியே அவ்வளோ அருமையானது இந்த பாகவதம். நீங்க நல்லா ரசிச்சு இது பண்ணுங்க அப்படின்றாரு. அடுத்தது 4வது ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, முகூர் அப்படின்னாரு. அகெயின் அண்ட் அகெயின். இது என்னமோ நான் முடிச்சுட்டப்பா, அப்பாட பாகவதம் ஒரு வழியா முடிச்சுட்டேன், இனி அடுத்தது வேற ஏதாவது படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லையா. பாகவதம் திருப்பியும் திருப்பியும் படிச்சுக்கிட்டே இருக்கலாமா. எப்படி, நம்ம குருவாயூர்ல வந்து மம்மியூர்னு சொல்லிட்டு இருக்கு, அங்கதான் சிவபெருமான் பார்வதி இருக்காங்க. ஆக்சுவலி ஒரிஜினலா அவங்க இருந்த இடம் குருவாயூர். ஆனா குருவாயூரப்பன் அந்த இடத்துல குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்றதுக்காக சிவபெருமான் மம்மியூர்ன்ற ஊருக்கு போயிட்டாரு. அப்ப அந்த மம்மியூர்ல வந்து ஒருத்தர் வந்து டெய்லி பாகவதம் படிச்சுட்டே இருந்தாரு. அவ படிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இவரு பாகவதம் படிச்சுட்டு நடுவில் ஒரு பேப்பர் வைப்போம் இல்லையா, நான் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் எடுத்திருக்கேன், நாளைக்கு மறந்துடுவேன் எங்க இருந்து விட்டோன்ட்டு, அதுக்காக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் வைப்போம், கரெக்டா இல்லையா. ஸோ அதை மாதிரி ஒரு இலையோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அவர் வந்து போயிடுறாரு. பார்வதி என்ன பண்றா தெரியுமா, அந்த கோயில்ல இருந்து வந்துட்டு இந்த பேப்பர் எடுத்து கொஞ்சம் பின்னாடி தூக்கி வச்சிடுறாரு, டெய்லி பின்னாடி வச்சிடுறாரு. அப்ப சிவபெருமான் கேட்க, என்னடி பண்ற நீனு, ஏண்டி இந்த பித்தலாட்டம் உனக்கு, இது என்ன வேலை இது நீ பண்றது, கொஞ்சமாவது ஒரு நேர்மை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சிவபெருமான் பார்வதி அம்மா சொல்றாரு, என்னங்க நீங்க பாகவதம் எடுத்தா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ஏற்கனவே ஒரு வாட்டி தூங்கிதான் சுகதேவ கோசாமி கேட்டாரு இல்லையா, அந்த சுகா கிளி கேட்டது இல்லையா, நீங்க எடுத்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஆனா இந்த பூந்தானமா யாரோ தான் எடுப்பாங்க, எனக்கு சரியா மறந்து போச்சு, ஃபேமஸ் டிவோட்டி அவரு. ஸோ அவர் வந்து எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் திருப்பி பின்னாடி எடுத்து வைக்கலன்னா அவர் கடகடான்னு முடிச்சுட்டு போயிடுவாரு, அதனால எனக்கு அவர் முடிக்கவே வேண்டாம், அதனால டெய்லி அதை எடுத்து அப்பப்ப அதை பின்னாடி தள்ளி நவுத்தி வச்சிருவாராம். யாரு, பார்வதி அம்மா. மம்மியூர்ல சிவன் கோயில். எப்பவுமே குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க சிவபெருமானை பார்க்காம வரக்கூடாது. எல்லா கஷேத்திரத்திலையும் கஷேத்திர பாலக்காவா சிவபெருமான் இருப்பாரு, அதனால சிவபெருமானை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். ஹீஸ் த கஷேத்திர பாலா. அதே மாதிரி குருவாயூர் இடத்துக்கு வந்து நம்மளுக்கு மம்மியூர் சிவபெருமான் இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு வாங்க. அங்க பாகவதம் கேட்கறதுக்கு பார்வதி அம்மா முகூர் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ஷீ இஸ் ஹியரிங். ஓகே. அஹோ அப்படின்னா கூப்பிடுறாங்க, அங்க வந்து கூப்பிடுறாங்க, மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு அஹோன்றாங்க, கூப்பிடுறாங்க. யார கூப்பிடுறாங்க, ரசிக புவி பாவுக்காக அப்படின்னு சொன்னா ரசிகர்களை கூப்பிடுறாங்க இல்லையா.
இப்போ என்ன சொல்றது, ரசிகர்கள் இப்போ உதாரணத்துக்கு நல்லா வடை பாயசம் அது இதெல்லாம் வச்சு நீங்க வந்து ஒரு வெள்ளைக்காரங்களை கூப்பிட்டு நல்லா அவங்கள போயிட்டு இங்க உட்கார வந்து சொன்னானா அவன் நம்ம ஊறுகாவை தொட்டு நக்கிட்டு நம்மளோட இஞ்சி பச்சடியை ஒரு தொட்டு நக்கிட்டு வாயில ஃபயர் வந்த மாதிரி இருப்பான். அவனால ரசிக்க முடியாது நம்ம சாப்பாடை. கரெக்டா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பருப்பை போடு, அவ்வளோ நெய்யத்துக்கு மேல சுட சுட ஊத்து, பிசைஞ்சாடி, அடுத்தது சாம்பார், அடுத்தது இது. அவனுக்கு ஸ்பைசஸே கிடையாது. ஸோ அவனால ரசிக்க முடியாது இல்லையா? ஸோ உயர்ந்த பக்தர்கள் ரசிகர்களை வந்து கூப்பிடுறாரு. யார் ஆன்மீகத்தை ரசிக்கிறீங்களோ, இந்த புவினா இந்த பூமியில இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து கொடுக்குறாங்க. பாவுக்காக அப்படின்னு சொல்றாங்க. பாவுக்காகனா என்ன அர்த்தம்னா, நல்ல ரசனை இருக்கிறவன், நல்ல எமோஷன் இருக்கிறவன், நல்ல ஒரு சென்சிட்டிவ் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறவன். புரியுதா? ஜென்ரலா இந்த கம்ப்ளைண்ட் வரும், நான் என்ன சொன்னாலும் இவருக்கு நான் சொன்ன பேச ஆரம்பிச்சே தூங்கும், ஒரு இது கிடையாது அவருக்கு, உடனே கொரட்டை விட்டு தூங்குறாரு. கரெக்டா? ஜென்ரலா எல்லாருக்கும் அவங்க புருஷன் வந்து கொஞ்சம் பிளண்ட், ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத நாட் எவ்ரிபடி, சம் பீப்புள் லைக் தட். நம்ம இவ்வளோ ஃபீலிங்ஸோட ஏதாவது ஒன்று சொல்லுவோம், இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு காலையில என்னாச்சு, உங்க பொண்ணு என்னாச்சு, ஏதாச்சும். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன் இருக்காது. மனுஷன் அப்படியே கல்லு மாதிரி இருப்பாரு. கரெக்டா இல்லைங்களா? எல்லா பொண்டாட்டிக்கும் இருக்குதுல்ல அந்த பிரச்சனை. அவரு ஃபீலிங்ஸ் எல்லாம் கம்பெனிலே காட்டி முடிச்சிருவாரு, வீட்டுக்கு வந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. ஓகே, நீங்க இவரெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறவரை பார்த்து எல்லாம் இடப்படாதீங்க. அவங்கள ஒரிஜினல் சொரூபத்தை எல்லாரும் கம்பெனில போய் பாருங்க. ஓகே, நான் 2 பேர் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்னு ராமாவதார் பிரபு. நீங்க பாத்தீங்கன்னா ராமாவதார்லாம் பேசுவாரான்னு சொல்லிட்டு காதை இப்படி வச்சு கேட்டாதான் கேட்கும் கொஞ்சோண்டு குரல். ஆனா ராமாவதாருக்கு ஐயன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, ஆபீஸ் கொலீக். அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டீங்கன்னா குரல் பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கும், ராமாவதாரோட குரல். அதே மாதிரி ராசசாகர பிரபு பாத்தீங்க, ஓகே ஓகே தலைய கூட நிமித்த மாட்டாரு. ஆனா தலைவர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருப்பாரு. ஓகே, சோ எல்லாருமே ரசிகர்கள் தான். சில இடத்துல காட்டுறாங்க, சில இடத்துல காட்டுறது இல்ல. ஓகே, சோ அத மாதிரி. ஆனா இங்க வந்து ஆன்மீக ரசிகர்களை வந்து கூப்பிடுறாங்க, who has some feelings, நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய, நல்ல சென்சிட்டிவா, நல்ல எமோஷன் இருக்கக்கூடிய, நம்ம ஷாருக் கான் மாதிரி அப்படி, who has some feelings. இந்த வில்லன் மாதிரி கிடையாது, என்னன்னாலும் அப்படியே has some feelings. ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு இதை பார்த்தா ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு இது நடந்ததுன்னா ஒரு ஃபீலிங்ஸ், அப்படியே அந்த ஒரு இளைஞன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடியவங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா ஒண்ணுமே தோணாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லை, நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய, அதுதான் பாவுக்காக. பாவுக்கா அப்படின்னு சொன்னா சிங்குலர், பாவுக்காகனா ப்ளூரல். ஸோ எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஓ ரசிக புவி பாவுக்கா, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்கள், எல்லா பாவுக்காக, எல்லா ஆன்மீகத்துல ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய, எமோஷன் இருக்கக்கூடிய, இந்த வரட்டா இருக்கக்கூடிய அந்த ஞானியை கூப்பிடல அவங்க, இந்த அறிவாளியெல்லாம் கூப்பிடல. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஜோக் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ரொம்ப அறிவு ஜாஸ்தியா போயிடும். இந்த ஹைக்யூ அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிரிக்க கூட தெரியாது அவங்களுக்கு, தெரியுங்களா? இந்த அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க ஜாலியா சிரிச்சு எடுத்துட்டு கமெண்ட்லாம் அடிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு ஜாலியா இருப்பாங்க. ரொம்ப அறிவு கூடி போச்சுன்னா ஒன்றும் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். எனக்கு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, இந்த பாகவத்தை அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஸோ பாகவதம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சிச்சு இல்லையா? எவ்வளோ ஸ்வீட், ஏன் ஸ்வீட்? ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறவங்க ஸ்லோகம் படிக்கலாம். யாரு? சம்பக மாதாஜி, நீ படிக்கலாம், படிங்க. படிக்கிறேன். Yeah. நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகம் முகாத் அமிர்த திரவ சம்யுதம். ஏன்பா தப்பா? அத ரெண்டுத்தையும் ஏன்பா பிரிச்சீங்க? பாவம் இல்ல அது. பலம். ஓகே, கலிதம் கலிதம் பலம். பலம். ஓகே, சொல்லுங்க. கலிதம் பலம். இல்ல பார்த்த சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நிகம சாப்பாடு போட்டா பாட்டம். தெரியுமா யாருக்காவது இதுக்கு அர்த்தம்? தெரியும். சாப்பாடு இங்கு போடப்படும். அது அந்த கேவலமா அப்படி பிரிச்சிருக்கோம். ஓகே, சொல்லுங்க, படிங்க. நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுர் அஹோ புவிகா பாவுகாஹ. புவி காலம் இல்ல, புவி புவி
ம் புவி பாவுக்காக. ஓகே ஃபைன். செகண்ட் லைன் படிங்க. ஆஹ் ரெண்டாவதுல சுக முகாத் சுக்கா கிடையாது. அமிர்த சுக சுக்கா கிடையாது. ம், சுக்கா. சுக ஆ சுக ம் முகாத் அமிர்த திரவ ம் சம்யுதம். ஆ அது மாதிரி அமிர்தாவும் நீங்க ரொம்ப இழுத்தீங்க, அதனால தான் திருப்பி பாட சொன்னேன். அமிர்தா திரவ ஓகே, சம்யுதம் அப்படின்னீங்க. என்ன ஸோ சொல்லணும்? அமிர்தா அமிர்த அமிர்தா தான். இப்போ இந்த வாட்டி அமிர்த சொன்னது கரெக்டா தான் சொன்னீங்க. ஆ, ஓகே. இது பிரபு எது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது லைன்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது லைன் இது என்ன மாத்தாஜி? சூடா ஐயோ ஜில்லுன்னு ஒரு நான் காப்பி கிருஷ்ணா இல்ல கேக்குறீங்களா இல்ல மாத்தாஜி? சுக்க கரெக்டா ஆ சொல்றானா? சுக்க இல்ல சுக்கா. சுக்க சுக்கா. ஷூ போடணும். சுக்க ஆமா. ஷூக்கு வர ஷூ. சுக்கா. ஷூ சொல்ல மாட்டோம்ல, ஷுகா தானே ஷூ தானே சுக்க சொல்லுவோம். ஷூ ஆமா. போட்டியா இல்லையா அப்படின்னு பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது கேட்போம் இல்லையா, சுக்க அந்த மாதிரி ஷூ. சுக்க ஷுகா. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுக்க முகாத். ரைட்டா? ம் ம் அமிர்த திரவ சம்யுதம் ம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுர் அஹோ ரசிகா புவி பாவுக்காக. ம் ஆ? ஓகே. ம். புவி. எஸ். இனி யார் படிக்கல? இந்திரா மாதாஜியா? எஸ். ரெடியா இருக்காங்கம்மா, கையெல்லாம் தூக்கிட்டாங்கம்மா. அவங்க இப்ப வேற லெவல் விஜய் ஃபேன் அவங்க. பாடுங்க மாதாஜி. நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் நிகதம் கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. வெரி குட். ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் இன்னொரு வாட்டி படிங்க. நிகம கல்ப தரோர் கலிதம் பலம். அந்த பழம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிடுறது. ஃபலம். ஃபலம். பலம். ஃபல். நிகம ஃபல்லுனா பழம்னு அர்த்தம். ஃபலம். கலிதம் ஃபலம். கல்பம் நிகம கல்ப தரோர் கலிதம் பலம். சரியா பிரபு? யா ஓகே. நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் ஓகே. அந்த பழம் கொஞ்சம் இது பண்ணிக்கணும், சுக்கா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. கீதா மாதாஜி, அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட் எப்படி வருது? பிரபு நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம். அந்த 3 அக்கண்ணா மாதிரி வருது பிரபு புக்ல. பலம் அப்படி சொன்னாங்க. ஃபலம். ஓகே. ஃபலம். ஓகே. எஸ். இனி சிந்து மாதாஜி, கௌரவபிரேம் மாதாஜி இருக்காங்களா? கேசவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? எஸ். பாடுங்க சிந்து, பாடுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நிகம கல்பத்தரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக. இந்த லாஸ்ட் லைன் எல்லாருக்கும் கொஞ்சம் சிக்குதுல. ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்லுங்க. நிகம கல்பத்தரோர் கலிதம் நிகம இல்ல, நிகம. நிகம. நிகம நிகம கிடையாது. நிகம. அடுத்தது செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு சுகமுகாத். இல்ல, சுகா கிடையாது. சுகா. ஷூ போடுற மாதிரி சொல்லு. சுகா. சுகமுகாத். சுகர் மாதிரி. சுகமுகா. சுகமுகாத். வெரி குட், வெரி குட். எஸ். வேற யார் படிக்கணும்? நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க கேசவி மாதாஜி. ஓகே. நிகம கல்பத்தரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகா. வெரி குட். நெக்ஸ்ட் வேற யார் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. நிகம கல்பத்தரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ. ஓகே. நெக்ஸ்ட். வெரி குட்.
Hare Krishna Prabhu. யா निगमकल्पतरोगलितं फलं शुकमुखाद् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. எக்ஸலண்ட். அப்புறம் என்னாச்சு சிவானி, ஏதாவது தப்பு போட்டிருக்காங்களா? ஒழுங்கா தான் சொன்னாங்களா? ஆ சூப்பரா சொன்னாங்க. சரி, ஓகே, ஃபைன், தேங்க்யூ. எஸ், வேற யாராவது இருக்கீங்களா பாடாம? ரத்தி விலாசினி பாடினாங்களா? ஒரு வாட்டி பாடிடுறீங்களா? நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னு தெரியும். அடியன் பிரபு. யா நிகம கல்பதரோ கலிதம் ஃபலம் சுகமுக அமிர்த அமிர்த திரவ சம்யுக்தம் பிபிதா பாகவதம் ரசமாலயம் முஹுர் அஹோ ரசிகா புவி பாவுகாக. வெரி குட் மாதாஜி, ஃபைன், தேங்க்யூ. ரசராணி நீங்க சொல்லிட்டீங்களா? எஸ் பிரபு, இப்படி படிக்க சரி, ஓகே, லாஸ்ட். பார்த்தா தெரியல, இது கண்ணுங்க. நிகம கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதம்ருத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹு ரசிகா புவி பாவுகாஹ. செகண்ட் லைன் சுகமுகாத் அமிர்த திரவ இன்னும் கூட சம்யுதம். கொஞ்சம் சுகா, சரி, கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் வரணும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மொத்தம் 4 விஷயம்தாங்க. வேதத்தில் இருக்கக்கூடிய பழுத்த பழம் ஃபர்ஸ்ட் லைனு கலிதம் பலம், ஓகேங்களா? 2வது லைனு அது ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சு, ஏன்னா சுகதேவ கோசாமி சொன்னதுனால. அதனால இந்த பாகவதத்தை ரசம் எல்லாம் எல்லா ரசங்களும் இருக்கிற இந்த பாகவதத்தை எல்லாரும் பருகுங்கள். முகுரஹோ, அகெயின் அண்ட் அகெயின், அதை திருப்பி திருப்பி, ஓ ரசிகர்களே, திருப்பி திருப்பி நீங்க இதை பருகுங்கள், இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரசிகர்கள் அதுக்கு என்ன வேடங்க கொடுத்துருக்காங்க? பாவுக்கா மொழிபெயர்ப்புல ரசிகர்களே என்ன சொல்லியிருக்காங்க? வேற தெரியலையே, எனக்கு தமிழ் புக் என்ன இருக்குன்னு தெரியல. அதான் கேக்கேன். வேற இங்கிலீஷ்ல ரசிகான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ரசிகா ரசிகா ஓகே, ரசிகர்கள் தான், ரசிகர்கள் தான். பாவுக்காக ஆழ்ந்த சிந்தனை கொண்ட பக்தர்கள் இருக்கு. ஆனா இந்த பாவுக்காக மீனிங் பார்த்தேன் நான் வேற இடத்துல. அகைன் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இதே ஸ்லோகம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது வந்து நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய, எமோஷன் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றதும். எஸ், நீங்க எது சொன்னாலும் ஓகே. இங்கிலீஷ் புக்ல வந்து தாட்ஃபுல் டிவோட்டிஸ்ன்னு போட்டிருக்கு. ஐ திங்க் சோ, கரெக்டா? இங்கிலீஷ் புக்ல பிரபு தமிழ்ல வந்துட்டு ரசிகானா அனுபவங்களில் ரச அனுபவங்களில் பூரண அறிவுடையோர். ஓகே, வேர்ட் பை வேர்ட் மீனிங்ல. இது வந்து பாவுக்காக திறமையும் சிந்தனையும் கொண்ட. ஓகே, நான் ஆக்சுவலி எனக்கு இது அதுல கொஞ்சம் உடன்பாடு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால இதே ஸ்லோகம் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வருது. சோ அதுல பிரபுபாத் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இத மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு. இருங்க, நான் எதுக்கும் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த வேர்டோட வேற இடத்துல என்னெல்லாம் மீனிங்ல வருதுன்னு பார்த்து எது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, கொஞ்சம் ஆப்டா இருக்கு அப்படின்றத மாதிரி நான் எடுக்கிறேன் நான். ஓகே, அங்க வந்து ரொம்ப தாட்ஃபுல் அப்படின்ற மீனிங்ல வந்திருக்குது. பாவுக்காக டிக்ஷனரியில வந்து இந்த மாதிரி மீனிங் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஆமா, அதாவது ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அதோட ரூட் வேர்டு கூட நான் எடுத்திருக்கேன். அதோட ரூட் வேர்டு வந்து நீங்க வந்து பருகுங்கள்னு சொல்லுவாங்கல, அது யாரு சொல்லுவா? ஸோ இதை வந்து இதை எழுதுனது வியாசதேவர். ஸோ வியாசதேவர் தான் இதை ஃபுல் ரிப்போர்ட்டிங். ஸோ வியாசதேவர் வந்து கூப்பிடுறாரு. பட் இது வந்து ஜென்ரலா பார்த்தோன்னா இது மங்களாசாசனம் சொல்றாங்க. இதை வந்து எக்ஸாக்டா நீ வியாசதேவர்னு கூட சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த முதல் 3 ஸ்லோகம் வந்து மங்களாசாசனம். இப்போ உதாரணத்துக்கு ஓம் அஜ்ஞானந்தம் இறந்தசே நானம் ஜனா சலாக்கியா சச்சுரன் மிளித்தமேனா அப்படின்னு நீ சொல்ற, இது யாருக்கு சொன்னது? இது மங்களாசாசனம், பகவத்கீதைக்கு முன்னாடி சொல்லக்கூடிய மங்களாசாசனம். அதே மாதிரி இந்த 3 ஸ்லோகமும் பாத்தீங்கன்னா இது வியாசர் சொன்ன ஸ்லோகம்னு சொல்ல முடியாது.
அவர் எழுதியிருக்காரு. பட் இது வந்து மங்களாசாசனம் இந்த 3 ஸ்லோகமும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலே நம்ம பார்த்துருக்கோம் 4 பேருக்கு நமஸ்காரம் பண்றாரு. அப்ப வியாசர் சொன்னாருன்னு சொன்னா வியாசர் அவருக்கே நமஸ்காரம் பண்ண மாட்டாரு. கரெக்டா? 4 பேருக்கு வியாசர், சரஸ்வதி, வியாசர் எல்லாருக்கும். ஸோ இதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது உண்மையிலே நான் ஆராய்ச்சி பண்ணேன் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. இது யாரு சொன்ன ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படின்ட்டு. ஸோ இதை என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு மங்களாசாசனம் மாதிரி. இது வந்து ஒரு ஜென்ரல் இது. அதை வந்து இன்னாருக்கு சொன்னதுன்னெலாம் கிடையாது. இந்த மாதிரி பகவான் வந்து இவருக்கு சொன்னதோ இல்லை அவர் இவருக்கு சொன்னதோ அது மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் எ ஜென்ரல் மங்களாசாசனம். லைக் ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கலாம். இது செய்யறதுக்கு முன்னாடி நேஷனல் ஆந்தம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இப்படி கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்போ பாடும்போது. ஸோ பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்போ வியாசதேவர், பகவான், பிரம்மா, நாரதர் இவங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்லுவாரு அந்த மங்களாசாசனம். அதுதான் இது வியாசர்னு சொல்ல முடியாதுன்ற. ஏன்னா இந்த மங்களாசாசனத்துக்குள்ள வியாசரே இருக்காரு. ஸோ இட் இஸ் நாட் பை வியாசர். இதை வந்து ஒரு ஜென்ரலா ஒரு மங்களாசாசனம் வச்சிருக்காரு. வியாசர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி சூத கோசாமி சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம் இது எல்லாத்தையும். இவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஜென்ரலா இதை யாருக்குன்னு யோசிக்காம இதை வந்து ஒரு மங்களாசாசனமா வச்சுக்க சொன்னாங்க. டோன்ட் திங்க் இன்னாருக்கு சொன்னதுன்னு இதை யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதுல படிச்சேன். இல்ல கௌரவபிரேமி, உங்களுக்கு ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்களா இதை பத்தி? சம்பகா மாதாஜி. சம்பந்த அபிதய பிரயோஜனம் இது 3. பட் என்னோட பாயிண்ட் வந்து இது யாருக்கு சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இல்ல பிரபு, வியாசர் தானே ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்றது. அவரு தானே தியானம் பண்றாரு. சோ அப்படியே குளோரிஃபை ஸ்லோகம் அவரு அதுவும் பாகவதத்தை குளோரிஃபை பண்றது நான் புரிஞ்சுக்கிட்டதான் ஷேர் பண்றேன். அப்ப அவரு தானே பாகவத்தையும் குளோரிஃபை பண்ணி அவர் கால் பண்றதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எப்படி அவருக்கு சாமி கும்பிட்டுப்பாரா? அதுக்கப்புறம் சூத கோஸ்வாமி சொல்றது பின்னாடி தானே பிரபு வருது. சூத கோஸ்வாமி சொல்றாரு தானே அங்க வருது. 1.1.2ல என்ன வருது? 1.1.2ல ஜஸ்ட் தர்ம புரோஜித கைத்தோத்திர அப்படிதான். சூத கோஸ்வாமி தான் வந்து வியாசர், சரஸ்வதி எல்லாம் சொல்றாங்க. கரெக்டா? செகண்ட் சாப்டர்ல. அது பின்னாடி தான் வருது. ஆமா, அது பின்னாடி தான் வருது. புக்கெடுத்து பாருங்க. நீ ஒன்னு சொல்ற, அவங்க ஒன்னு சொல்றாங்க. why don't you confirm it? நீ என்ன சொன்ன? 2வது ஸ்லோகத்துல வருதுன்ற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. கரெக்ட்டா? நீங்க 2வது ஸ்லோகம் என்ன சொல்லுது கேட்டீங்க, நான் கைத்தவ தர்மத்தை பத்தி சொல்லுதுன்னு சொன்னேன். சரி, நீங்க கேட்டதனால சொன்னேன். இப்ப பாயிண்ட் இந்த சரஸ்வதியை வந்து செகண்ட் சாப்டர்ல சூத கோஸ்வாமி சொல்றாரு. செகண்ட் சாப்டர். ஓகே. அது 1.2.4. நாராயண. சோ அப்ப இந்த 3 ஸ்லோகமும் வியாசர் சொல்றது தானே? ஆமா, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரபு. தெரியல, இப்ப நீங்க சொல்றது அப்புறம் தான் இப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கு. பட் நான் கன்ஃபார்ம் பண்ணி பாப்போமா? சங்கமானி கிட்ட கேட்போமா? கேட்டுருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வியாசர் சொல்றது அது மட்டும் கன்ஃபார்ம். பட் அது தொடர்ந்து வர இது ரெண்டுமே. ஏன்னா வியாசர் சொன்னா வியாச உவாச்சன வந்திருக்கணும் இல்லையா? மத்த எல்லா இடத்துலயும் வருது இல்ல? 1.1.1ல மெடிடேட் பண்றது வியாசர் தானே. அது அங்க எப்படி தெரியும்? எப்படி சொல்லிருக்காங்க அந்த இடத்துல? எங்க சொல்லிருக்க? இதுல பர்போர்ட்ல டிரான்ஸ்லேஷன்ல இல்ல ப்ரோ, இருக்கும். ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். சரி, அவர் எடுத்தா திருப்பி கால் பண்ணுவாரு. எடுக்கல. சரி, இந்த ஒரு பாயிண்ட நம்ம அப்படியே செக்ல வச்சுப்போம். ஓகே, சரிங்க, ஃபைன். ஸோ மொத்தத்துல இந்த ஒரு 4 மீனிங் தான். ஓகே, 4 லைனு 4 விஷயங்கள். வேதத்தோட பழுத்த பழம் இது அப்படின்றது சுகதேவ சுவாமி கடிச்சு இது ரொம்ப இனிப்பாயிடுத்து. இந்த புத்தகம் ஃபுல்லாவே ரிசர்வர் ஆஃப் ஆல் த ஸ்பிரிச்சுவல் ரசா. இது 3rd லைனு. இதை திருப்பி திருப்பி குடிச்சு அனுபவிங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ ரசிக பெருமக்களே பாரு, இந்த ரசிக பெருமக்கள் எல்லாம் பாக்குறேன் அப்படியே எப்படி இருக்காங்கன்ட்டு. நான் இதை படிக்கும் போது எப்படி யோசிச்சேன்னா, பிரபுஜி ஹரகிருஷ்ணா தண்டத் பிரணாம் பிரபுஜி. பிரபுஜி, இந்த பாகவதத்தோட இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 ஸ்லோகா இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து யாருக்கு சொல்றது? வியாசதேவர் பொதுவா சொல்றது. ஓகே ஓகே. நான் நினைச்சேன் அது மங்களாசாசனம் மாதிரி இட்ஸ் பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இட்ஸ் ஜென்ரல். எப்படி நம்ம ஓமட். ஓகே, பட் வியாச உவாச்சன்றது வர்றதே இல்லைல்ல பிரபுஜி?
ஆனா வந்து தியானிக்கிறாரு இல்லையா? ஆ. வியாசா as an author. ஓகே. ஸோ எது வரைக்கும் பிரபுஜி இது அதே மாதிரி போகும்? எனி ஐடியா? நாலாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. நாலாவது ஸ்லோகத்துல இருந்து இந்த மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி ஒரு இடத்துல கதை சொல்ல ஆரம்பிக்கிறவங்க நாலாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மங்களாசாசனம் இல்லையா? ஆமா, எல்லாரும் நைமிஷனத்துல வந்திருக்கீங்க. ஆமா, அப்படிங்கிறது கதை ஆரம்பிக்கு. அதுக்கு முன்னாடி உள்ளது மங்களாச்சரணம். சரிங்க பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வியாசர் அவர் எழுதும்போது எழுதிக்கிட்ட மங்களாசாசனம் தான் அது, இந்த ஃபர்ஸ்ட் 3யும். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. பர்போட்ல இருக்கு பிரபு. பர்போட்ல 4வது 5வது லைன்ல இருக்கு. பர்போட்ல இருக்கு. வா, வியாசர் தான் வற்புறுத்தீங்க. எஸ், பர்போட்ல இருக்கு. ஓகே, ஃபைன். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ஸோ இதோட நிறுத்திக்கலாமா? வேற என்ன இருக்கு எனக்கு சொல்லணும்னு? வேற ஒன்றும் இல்லை. வேற யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு கியூஸ் பண்ணணும்னா கியூஸ் கூட பண்ணலாம். டெஸ்ட் சொல்லிடுங்க. யா, டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ என்னைக்கு இருக்கு? எல்லாருமே உங்களோட இதை 5 ஸ்லோகத்தையும் வித் டிரான்ஸ்லேஷனோட ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டுருணும். இப்ப ரசனை எல்லாம் போயிடுது. ரசிக சரி, கொஞ்சம் கஷ்டம். இன்கேஸ் ரொம்ப டஃபா இருந்தா 3-2 அப்படி சொல்லுங்க. சரிங்களா? இஃப் யூ ஃபீல் வெரி கஷ்டம் தென் 3-2 அப்படின்னு சொல்லுங்க. ஜோடி சேர்த்துக்கோங்க. எந்தெந்த இது வேணுமா நீங்க சொல்லிக்கோங்க. ஓகே, 5 சொல்ல முடிஞ்சா இப்ப கீதா மாதாஜெல்லாம் 5 இப்ப சொல்றேன்னா கூட சொல்லிட்டு போயிட்டே இருப்பாவா, அவங்க அந்த மாதிரி லெவலு. ஸோ நம்ம லெவலுக்கு இன்கேஸ் 5 சொல்றது கஷ்டமா இருக்குன்னா 3 அந்த மாதிரி சொல்லுங்க. 3-2ன்னு சொல்லி வீடியோ அனுப்பிச்சு வித் டிரான்ஸ்லேஷனோட. டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பெருசா இருக்க வேண்டாம். நம்ம கீதா மாதாஜோட டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கட்டும். இதுல மொத்தம் 4 பேருக்கு நமஸ்காரம் பண்றாங்க. இன்னாருக்கு அந்த இன்னார் என்ன விசேஷம், இதை எழுதுனா வியாசரு, முழு என்னது மனிதர்கள் உயர்ந்த நரநாராயண ரிஷி, புருஷோத்தமரு, உத்தமரு. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸாக்ட்லி கட் அண்ட் ரைட்டா 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டையும் அழகா சொல்லிட்டு முடிச்சிருங்க. நீங்க அதுக்கு நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்லாம் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க சொல்ல வேண்டாம். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கிளாஸ் எடுக்கும்போது அதை சொல்லுங்க. சொன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப டைம் ஆகுது இதெல்லாம் முடிச்சு 16 பேருக்கு கேட்டுக்கிட்டு. ஓகே, ஸோ வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்ல டவுட் இருக்கா? இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌரவ பிரேம் மாதாஜி அதை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. நாளைக்கு பக்தி வைபவ் நம்ம பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்டா நம்ம வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நீங்க சொல்றதுக்கு நான் மார்க்கை போட்டு அதை சேவ் பண்ணி உங்களோட ரெக்கார்டிங்கும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க எப்படி என்னாலும் சொல்லலாம். நீங்க தலைகில நின்று கூட சொல்லலாம், என் தலைமையில ஏறி கூட சொல்லலான்ட்டு சொல்லிட்டாரு. யாரு? ஹர்லீலா பிரபு சொன்னாரு. இந்த மாதிரி அனுகுலா பத்தி ஒரு டவுட் கேட்டேன்னா, பிரபு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, நம்ம வீட்டம்மான்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, அவங்க எப்படி வேணாலும் பண்ணட்டும், விட்டுருங்க, அதை எதுவும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. இது என்னோட பக்தியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த மாதிரி சொன்னாரு. ஓகே, சரி. ஸோ சிந்து மாதாஜி, இந்த பாகவதம் எதுக்கு வந்து கம்பேர் பண்றாங்க? சின்ன குவிஸ், டக்குன்னு. என்ன மகளே, விடிய பாட்டு கேட்டுட்டு கதை கேட்டுட்டு இப்படி சீதைக்கிராமன் சித்தப்பா பிரபு அப்படின்ட்டா? பழம் ரசனை மிகுந்த பழத்துக்கு. ஓகே, நல்ல கலிதம் பலம். ஓகே, அது அப்படின்னா என்னன்றது அது அடுத்த கேள்வி. அதனால நம்ம இப்பவுமே அவுட் பண்ண வேண்டாம். அது உங்க அக்கா சொல்லுவா. சிவானி மாதாஜி, கலிதம் பலம்னா என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபு, அது வந்து இயற்கையா பழுத்த பழம். ஓகே, இயற்கை பழுத்த பழம், அவ்வளவுதான். கலிதம் பழம், பழுத்த பழம். நான் அது இயற்கையா ஆர்கானிக்லாம் வந்து நான் சொன்னது. அதுக்கெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறா, நீ இஷ்டத்து கதை விட்டுட்டியடா அப்படின்னு. கலிதம் பழம், பழுத்த பழம். ஓகே, சரி, ஃபைன், தேங்க்யூ. கல்பனா மாதாஜி, நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க. நிகம அப்படின்னா என்ன? நிகம கல்பத்தரோ கலிதம் பலம்.
நிகமனா the வேதம் பிரபு வேதிக் லிட்ரேச்சர். வெரி குட் மாதாஜி, வெரி குட், ஃபைன். லக்ஷ்மி மாதாஜி, லலிதா மாதாஜி, கல்பத்தரோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்ப விருஷகம். கல்ப விருஷம் என்ன விசேஷம் மாதாஜி அந்த மரத்துக்கு? அது கேட்டதெல்லாம் கொடுக்கும் பிரபு. வெரி குட். மோகனா மாதாஜி, முகாத்னா என்ன அர்த்தம்? சுக முகாத்னா என்ன அர்த்தம்? கிளி கொத்திய பழம், அதாவது சுகதேவ். கேள்வி முகாத்னா என்ன உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சுக முகாத் அப்படின்னு சொன்னேன். இல்ல, முகாத்னா என்ன? சுகதேவ் வாயிலிருந்து வந்தது. வாய். முகாத்னா வாய். ஓகே, இல்லைன்னா உதடு. ஓகே, முகாத்னா வாய். சுக முகாத்னா சுகமுகத்தோட சுகதே ஆச்சாரியாவோட வாயிலிருந்து வந்ததுனால. ஓகே, சோ முகாத் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து, அவரோட வாயில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. திரவ சம்யுதம் அப்படின்னா என்ன அர்த்தம் கீதா மாதாஜி? திரவ சம்யுதம் பிரபு இது வந்து எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்ச ஒரு பழுத்த பழம் எப்படி நம்மளுக்கு ஜூஸ் மாதிரி கிடைக்குமோ அந்த மாதிரி அது நிறைஞ்சிருக்கு. சம்யுதம்னா ஃபுல்லு, திரவம்னா அப்படியே லிக்விட், அப்படியே ஜூஸ் ஃபில்டு. இந்த பழம் ஃபுல்லாவே ஜூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பலாப்பழம் எடுத்துக்கோங்களேன், அது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், பட் அதுக்கு உள்ள நிறைய சக்கை அது இது எல்லாமே இருக்குமே, அந்த தோல் கீழ் என்னது அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அதை சுத்தி கொஞ்சம் நிறைய குச்சி எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவுல கொஞ்சம் நம்ம எடுக்க முடியும், அது தோலை சாப்பிட முடியாது, வைக்க முடியாது. ஆனா இந்த இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் ஜூஸ், லிக்விடா இருக்கு அப்படின்றாங்க. இருக்கட்டும். பிபத பாகவதம் அப்படின்னு சொன்னாங்க. சோ கேசவ மாதாஜி, பிபத பாகவதம்னா என்ன சொல்றாங்க? இந்த பாகதோன்ற ரசத்தை வந்து நம்மள குடிச்சு என்ஜாய் பண்ண சொல்றாங்க. பிபத்தானா அப்ப என்ன அர்த்தம், என்ன மீனிங்? பிரபு, நான் 3 தடவை இடையில கட் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் தான் நோட் பண்ணிருக்கேன். இல்லையே, நீங்க என்கிட்ட சொன்னீங்களே பிவரே என்ன பிபரே ராமரசம் சம்பக்கா சொன்னாலோ அத. சரி, ஓகே. சோ வேற யாருக்கு தெரியும்? சம்பக்கா அப்படியே ஆன் பண்ணி சொல்லிடுங்க அதுக்கு ஆன்சரை. பிபத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிக்கிறது பிரபு. குடிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா இந்த வார்த்தை எல்லாம் நிறைய இடத்துல வரப்போகுது, அதுக்காக தான் இதெல்லாம் கேட்கிறேன். ரசமாலயம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீகலா மாதாஜி. ரசங்களின் இருப்பிடம், நல்ல டேஸ்ட், எல்லா வகையான டேஸ்ட், ரசங்கள், மெலோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இங்க வியாசதேவர்? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஹோல் 4 லைன்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? திரும்ப இந்த பாகவதத்தை நல்ல ரசனையோட கூப்பிட்டு படிக்க வைங்க. சோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? நான் யாருக்கு சொன்னாங்கன்னு கேட்கல, இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? அகைன் அண்ட் அகைன். பட் இருந்தாலும் நீங்க நான் கேட்காம நீங்க பதில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் -2 போட்டுறோம் உங்களுக்கு மார்க். ஓகே, ஃபைன். இந்திரா மாதாஜி, ரத்ன சுருக்கமா இந்த 4 ஸ்லோகத்தையும் அப்படியே இந்த ஒரு ஸ்லோகத்தை அப்படியே 4 லைனையும் சொல்லி முடிச்சிருங்க உங்க தமிழ்ல. பிரபு ஃபர்ஸ்ட் லைன் வந்து வேதத்தோட பழம் பிரபு. இது வந்து நிகம கல்பத்தரோர் பழுத்த பழம். சுகமுகாத் அமிர்த திரவ சமுதம்னா சுகதேவ கோஸ்வாமி வாயில இருந்து வந்த ஒரு லிக்விட் திரவம் வந்ததுனால அது அமிர்தம், இன்னும் சுவையானது. அப்புறம் விபத பாகவதம் ரசமாலைன்னா இது வந்து எல்லா டேஸ்டும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம், ஆலயம். ராகோ ரசிக புவி பாபு பகவானா திரும்ப இது குடிச்சிட்டு படிக்கிட்டு இருப்பாங்க. படிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இது ஜூஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் வாங்கி குடிங்க அப்படின்றாங்க. வெரி குட் மாதாஜி, எக்ஸலென்ட், வெரி நைஸ். ஐம் வெரி ஹாப்பி வித் யூ. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். தட்ஸ் ஆல். ஏன்னா அனுகுலா மாதாஜி கடைசியா கன்க்ளூட் பண்ண சொன்னாங்க. ஐ திங்க் ஐ கன்க்ளூடட் திஸ் கிளாஸ். இந்திரா மாதாஜி கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. wrap up பண்ணும்போது ஒழுங்கா நீ wrap up பண்ணலான்னாங்க, ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க.
ஸோ இட் இஸ் கிளியர் இல்லையா இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னு? ஸோ வியாசதேவர் சொன்னாங்க, இது 3 ஸ்லோகமும் வியாசர் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்படின்னாங்க. சரி, இது 3 மங்களாசாசனம். ஓகே, உத்தரவு வாங்கிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த 5 ஸ்லோகாஸ் தானே பிரபு? இந்த ஸ்லோகா தனியா இந்த தானே? ஸ்லோகா கிடையாது, இந்த ஸ்லோகா கணக்குல கிடையாது. ஓகே, இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி முடிச்சு அதுக்கெல்லாம் வந்து நீ வசவாடிட்டு இருக்கா. இவ ஏற்கனவே முடிச்சுட்டு இதையும் சேர்த்து சொல்லலாம் ரெடியா இருக்கா போல இருக்கு. செம்ம கடுப்புல இருக்கா அவங்கள. சரி, வேற எதுவும் இல்லைங்களா? முடிச்சுக்கலாமா? வாஞ்சா கல்பியதருப்பியாச்ச கிருபா சிந்துப்ய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவந்தி கி ஜாய், ஸ்ரீல பிரபாத் கி ஜாய், ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜாய், நிதாய் கௌர் பிரேமானந்தே ஹரி ஹரி போல். இப்ப நான் உங்களுக்கு ஒரு அடி வாங்கி தரவா? சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. 7:30 எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற லெவல்ல தான் இருக்கேன். 7:30 கிளாஸ் இருக்கு. நல்ல வேளை நாங்க வரல, 2 நாள் கழிச்சு வரேன். 7:30 நீ கிளாஸ் இருக்கு. எஸ், ஏற்கனவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஹரிபோ, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த கிளாஸ் 7:30 மணிக்கு என்ன கிளாஸ்ன்னு யோசிச்சுக்கிறவங்களுக்கு, கத்தார்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் வெக்கேஷன் போகும்போது எப்படி அவங்களோட ஆன்மீகத்தை பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி இந்த ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களும் வெக்கேஷன் ரொம்ப போறீங்க அப்படின்னா அட்டன் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இது வந்து கேகேடி டிவோட்டிஸ்க்கு நைட்டு உங்கள் டைமுக்கு 10 மணி. அதனால தயவு செஞ்சு போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு வேற என்ன ஏகாதசி, நம்ம பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. அதனால போயிட்டு சீக்கிரமா படுத்து நல்லா தூங்குங்க. சரிங்களா? ஓம் தத் சத். யாருக்கு வேணுமோ இந்த கிளாஸை அட்டன் பண்ணுங்க. ஓகே, வெக்கேஷன்ல எப்படி இருக்கணும், நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், நம்ம பக்தியை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத பத்தி சில டிப்ஸ், அவ்வளவுதான். ஹரிபோ. ஆனந்த கோடி வைஷ்ணவ ராஜ் கி ஜெய். ஹரி ஹரி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஜெய். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரிபோல் ஹரிபோல்.